நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை ரயில்வே கேட் மூடப்படுவதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. இதனால் அப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்டுவதற்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு, ஆனால் ரயில்வே துறை மட்டும் மேம்பாலத்தை கட்டி முடித்தது. ரயில்வே மேம்பாலத்தை இணைக்கும் வகையில் பாலங்கள் கட்டப்படவில்லை. இதனால் பல ஆண்டு காலமாக அக்கரைப்பேட்டை ரயில்வே கேட் மேம்பாலம் கட்டப்படாமல் கிடப்பில் இருந்தது. இந்நிலையில் அக்கரைப்பேட்டை ரயில்வே கேட் மேம்பாலம் அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 101 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் பணியை தொடங்கி வைத்தார். 1312 மீட்டர் நீளத்தில் பிரம்மாண்டமாக இந்த மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பணிகள் 2 ஆண்டு காலத்திற்குள் விரைந்து முடிக்கும் வகையில் திட்டப்பணிகள் தொடங்கி நடந்து வருகிறது. பணிகள் நிறைவு பெற்றவுடன் நாகப்பட்டினத்தில் இருந்து அக்கரைப்பேட்டை வழியாக வேளாங்கண்ணி செல்வோர்கள் மட்டும் இன்றி நாகப்பட்டினம் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் நோக்கி செல்லும் வாகன ஓட்டிகளும் அதிக அளவில் பயனடைவார்கள். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் முற்றிலுமாக குறைக்கப்படும் வகையில் திட்டமிடப்பட்டு பாலம் கட்டும் பணி தொடங்கி நடந்து வருகிறது. இந்நிலையில் பாலம் கட்டும் பணி விரைவாக நடந்து வருவதால் அந்த சாலையில் போக்குவரத்து 27ஆம் தேதி முதல் முற்றிலுமாக மாற்றம் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை கும்பகோணம் உட்கோட்ட உதவி கோட்ட பொறியாளர் பாஸ்கரன் தெரிவித்ததாவது: நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை வேளாங்கண்ணி சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணி நடந்து வருகிறது. இதனால் 27ஆம் தேதி முதல் நாகப்பட்டினம் முதலாவது கடற்கரை சாலை நேதாஜி சாலையில் பணிகள் முடியும் வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது. எனவே நாகப்பட்டினம் பகுதியில் இருந்து திருவாரூர் வேளாங்கண்ணி வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் கோட்டை வாசல் ரோடு புத்தூர் ரவுண்டானா வழியாக செல்ல வேண்டும். திருவாரூர் வேளாங்கண்ணி ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் நாகப்பட்டினம் நோக்கி வரும் கனரக வாகனங்கள் புத்தூர் ரவுண்டானா மேலக்கோட்டை வாசல் ரோடு நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் வழியாக வர வேண்டும். அக்கரைப்பேட்டையில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் கனரக வாகனங்கள் பொய்கை நல்லூர் மற்றும் பறவை வழியாக செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார்.